பொண்ணு சிந்ததரே பாச்சா புட்டா புட்டா லைட்டா தொட்டா தொட்டா எல்லாம் அட்டு சிகரே வாக்க போனா கையினா இருக்கு கவலை வந்தால் நின்றுறவதுக்கு பொண்ணு ஒதுக்குனா பையன் கட்டிக்குனா சின்ன சண்டை எதுக்கு உங்களுக்கு கோரியோகிராஃபியில் ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது யாருன்னு நான் கேட்டிருக்கேன் பர்சனலாக. அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம் நம்ம தலைவன் பிரபுதேவா மாஸ்டர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அகைன் லாங் பேக்கில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அதுல இருந்து இப்போ சொல்லுங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜாஃபர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். தெரிஞ்சு இப்போ தான் வணக்கமே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார்ட்டு. 10 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி ஆடுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லார்ஜர் தென் லைஃப் மூமெண்ட் சொல்லுவாங்க சார். ஸோ அது 10 வருஷம் மேபி மீட் பண்ணியிருக்கலாம். பட் நானும் கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் சார் இருந்தேன். இல்லை அடுத்த வாட்டி மீட் பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி மீட் பண்ணும் சார் அப்படின்னு. வாழ்க்கை ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் சார் அந்த ஷோக்காக. உங்கள் பேரில் இருக்கிற அந்த ஷோக்காக நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனால் பயங்கரமான ஒரு லைஃப் ஒன்று கிடச்சிது. அண்டு அந்த ஸ்டேஜ் இன்னுமே நான் எங்கே போனாலுமே ஆக்டர்னு சொல்லுவாங்க. எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு எப்போவுமே டான்ஸருன்னு சொல்கிறது தான் ப்ரௌடாக இருக்குது சார். அண்டு இப்போது எனக்கு இன்னும் என்ன ஹாப்பியாக இருக்குன்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக ஆடினேன், கார்த்தி நான் ஸ்டூடெண்ட்டாக ஆடினேன். ஸோ இப்போ நம்ம ஆடினவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் முன்னாடி நான் ஒரு மாஸ்டராக அவங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டேன். அண்டு 11 வருஷம் கழிச்சு நடந்துருச்சு.